இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் குந்துகால் பகுதியில் புதிய துறைமுகம் அமைகிறது. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று துறைமுகம் அமையவுள்ள பகுதியில் மீன்வளத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். 1976ஆம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தப்படி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களின் மீன்பிடி எல்லை குறுகிவிட்டது. இதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க புறப்படும் போதும் இலங்கை எல்லையை எளிதாக அடையும் சூழல் உள்ளது. இதை தவிர்க்கும் வகையிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு ஏதுவாகவும் பாம்பனில் துறைமுகம் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று மீன் இறக்கு தளம், படகு நிறுத்தம், தூண்டில் வளைவு ஆகியவற்றை உள்ளடக்கிய மீன்பிடி துறைமுகம் மன்னார் வளைகுடா பகுதியான பாம்பன் குந்துகாலில் அமைய உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று ராமேஸ்வரம் வந்த தமிழக மீன்வளத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் மீன்வளத்துறை உயர் அதிகாரிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள் ஆகியோருடன் சென்று ககன்தீப் சிங் பேடி பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், பாம்பன் குந்துகால் துறைமுகம் மூலமாகவும் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் மூக்கையூர் துறைமுகம் மூலமாகவும் மீனவர்களின் துயரத்திற்கு விடிவு கிடைக்கும் என தெரிவித்தார். இந்த குண்டுகள் இருக்கக்கூடிய பகுதி இங்கே ஒரு ஃபிஷ் லெண்டிங் சென்டர் ஒரு அமைத்தால், தமிழ்நாடு அரசால் அமைத்தால், இங்கே போட்ஸ் வச்சுட்டு தெற்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் போட்ஸ் எடுத்து போவார்கள். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மீனவர்களுக்கு. ஒன் இங்கே டீப் சீல போகக்கூடிய அவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பாக் பே ஏரியாக்கு பதிலாக கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியாலே ஃபிஷிங் பண்ணும்போது ஃபிஷர்மேன் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏரியா கிடைக்க மாதிரி வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் நேவி மூலமாக இருக்கக்கூடிய தொல்லை இந்த ஏரியாவிலே இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஃபிஷிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த குந்துகால் பகுதியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தெற்கு பகுதியில் மீன் பிடிப்பதற்கு ஏதுவாக குந்துகால் பகுதியில் ஒரு துறைமுகம் அமைப்பது சம்பந்தமாக கூட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு குந்துகால் பகுதியிலே பார்வையிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஜட்டி அமைச்சு, ஒரு 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் ஜட்டி அமைச்சு இந்த மீனவர்களை கொஞ்சம் இங்கிட்டு இந்த தென்கடல் ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.